வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் அருணகிரிநாதர் பாடிய கந்தர் அலங்காரம் என்ற நூலிலிருந்து தேன் என்று பாகு என்று என தொடங்கக்கூடிய பாடலுக்கான முழுமையான பொருளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கந்தர் அலங்காரம் என்ற இந்த நூல் அருணகிரிநாதரால் பாடப்பட்டது. இந்த நூலினுடைய தலைவன், அதாவது இந்த நூல் முழுமையுமே முருகப்பெருமான் மீது பாடப்பட்ட ஒரு பாடல். இந்த முருகன் அருணகிரிநாதர் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போது அதை மகிழ்ந்து தான் அருணகிரிநாதர் என்ன பண்ணுறாருனா இந்த கந்தர் அலங்காரத்தை பாடியிருக்கிறார். அந்த கந்தர் அலங்காரம் அந்த முருகனுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான ஒரு நூலாக இருக்குது. முதலில் பாடலை பார்க்கலாம், அதற்கப்புறம் பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். தேன் என்று பாகு என்று ஓமிக்க ஒண்ணா மொழி, ஓமிக்க ஒண்ணா மொழி தெய்வம் வள்ளி கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு. கூறவற்றோ வான் அன்று, கால் அன்று, தீ அன்று, நீர் அன்று, மண்ணும் அன்று, தான் அன்று, நான் அன்று, அசரீரி அன்று, சரீரி அன்று. இவ்வளோதான் அந்த பாட்டு. அதாவது தேன் ரொம்பவுமே சுவையானது. அப்போ தேன் என்றும், பாகு சக்கரை பாகுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாகு என்றும் ஒப்புமை சொல்ல முடியாத இனிமையான சொல்லை பேசக்கூடியவள் யார் அப்படின்னா வள்ளியம்மை. அந்த வள்ளியம்மை நமக்கு தெரியும், முருகனுடைய 2 மனைவியர்கள் ஒருத்தருங்க தான் இந்த வள்ளி. முருகனுக்கு 2 மனைவிகள்னு சொல்லுவாங்க, வள்ளி தெய்வானைன்னு. அந்த வகையில் அந்த வள்ளியை பற்றி சொல்லுகிறார்கள். அந்த வள்ளியினுடைய அந்த சொல், அந்த வள்ளி பேசக்கூடிய சொல் ரொம்ப இனிமையாக இருக்குமா. அது தேனுக்கோ சர்க்கரை பாகுக்கோ ஒப்புமை சொல்ல முடியாத அளவிற்கு இனிமையான சொல்லை சொல்லக்கூடியவள் யார் அப்படின்னா அந்த தெய்வீகத்தன்மை கொண்ட வள்ளியம்மை. அந்த வள்ளியம்மைக்கு கோன்னா தலைவன், கணவன் அப்படின்னு பொருள் இருக்குது, அரசன் அப்படின்னலாம் பொருள் இருக்குது. இந்த இடத்துல நாம் கணவன் அப்படின்னு தான் பொருள் எடுத்துக்கணும். அப்போது தேன் என்றும் சர்க்கரை பாகும் என்றும் ஒரு ஒப்புமை சொல்ல முடியாத, அதாவது கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு இனிமையான சொல்லை பேசக்கூடியவள் அந்த தெய்வீகத்தன்மை கொண்ட வள்ளி. அந்த வள்ளியினுடைய கணவனாகிய முருக கடவுள் அன்னைக்கு ஒரு நாள், ஒரு காலத்தில் அடியவனாகி எனக்கு, அருணகிரிநாதர் இந்த இடத்துல தன்னை பற்றி குறிப்பிடுகிறார். அப்போ அருணகிரிநாதனாகிய எனக்கு, அடியனாகி எனக்கு ஒரு உபதேசம் செய்தார். உபதேசம்னா எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், ஏது செய்யணும். அந்த கடவுள் உபதேசம் பெற்றால் அவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வாங்க, அவங்க வாழ்க்கையில் ஒரு சிறந்த நிலையை அடைவாங்க. நம்ம ஏதாவது தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு இக்கட்டான ஒரு சூழல் இருக்கிறப்போ ஒரு உபதேசம் யாராவது செஞ்சாங்க அப்படின்னா நமக்கு அது ஒரு நல்வழியாக அமையும். அப்படியாக அந்த முருகப்பெருமான் ஒரு நாள் தனக்கும் அருள் செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது யார்? தேன் என்றும் சர்க்கரை பாகு என்றும் ஒப்புமை சொல்ல முடியாத அந்த இனிமையான சொல்லை பேசக்கூடிய அந்த தெய்வீகத்தன்மை பொருந்திய அந்த வள்ளியம்மைக்கு கணவனாகிய அந்த முருக கடவுள் அந்நாளில் அடியவனாகி எனக்கு ஒரு உபதேசம் செய்தார். அதில் ஒரு பொருள் இருக்கிறது, அது எல்லாத்துக்கிட்டையும் சொல்லக்கூடியதா அப்படின்னு சொல்லி இவரே கேள்வி எழுப்புறார். அது எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல முடியாதது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஏன்னா இவருக்காக அந்த முருகன் அந்த உபதேசம் செய்திருக்கிறார். ஒரு அறிவுரை மாதிரியும் கூட நம்ம சொல்லலாம். அது வான் அன்று, அது ஆகாயம் அல்ல. கால் அன்று, கால் அப்படின்னா காற்றுன்னு அர்த்தம், காற்றும் கிடையாது. தீ அன்று, தீனா நெருப்பும் கிடையாது. நீர் அன்று, இங்கே உங்களுக்கு பாடலை நீன்னு இருக்கும், அது பிழை, நீர் அப்படின்னு நீங்கள் திருத்திக்கங்க. நான் போட்டிருக்கிற பாடலில் அந்த நீன்னு வந்துருச்சு, நீர் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நீர் கிடையாது. மண்ணும் அன்று, மண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பஞ்சபூதங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், மண், இது எதுவுமே கிடையாது. அந்த முருகன் எனக்கு உபதேசம் செய்ததில் இது எதுவுமே கிடையாது. தான் அன்று, தான் அப்படிங்கிறதும் கிடையாது. யான் அன்று, நான் அப்படிங்கிறதும் கிடையாது. அசரீரி அன்று, அசரீரி கிடையாது. அசரீரி அப்படின்னா நமக்கு நேரடியாக தெரியாது, வானத்திலிருந்து வரக்கூடிய எங்கோ இருந்து வரக்கூடிய ஒளி குறிப்பை தான் அசரீரி என்று சொல்லுவோம், வானொலி அந்த மாதிரி சொல்லுவோம். சரீரி என்று, சரீரினா ஒரு உருவமுடையது, உடல் உடையது, அப்படிப்பட்டதும் கிடையாது. ஆனால் ஏதோ ஒன்று அது இருக்குது, ஆனால் அதை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. அப்போ முருகன் யாருக்கும் சொல்லாத ஒரு உபதேசத்தை அடியவனாகி எனக்கு மட்டும் சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போது அதன் மூலமாக தனக்கு ஏற்பட்ட அந்த மகிழ்வை தான் இந்த பாடலில் பதிவு பண்ணுறாரு அருணகிரிநாதர்.
தேன் என்று பாகு என்று ஓமிக்க ஒன்னா மொழி தெய்வம் வள்ளி கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவற்றோ வான் அன்று கால் அன்று தீ அன்று நீர் அன்று மண்ணும் அன்று தான் அன்று யான் அன்று அசரீரி அன்று சரீரி அன்றே அப்படின்னு சொல்லி அவர் இந்த பாடலில் பாடியிருக்கிறார். அப்போது முருகன் மூலமாக தனக்கு கிடைத்த சிறப்புகள் யாருக்கும் செய்யாத ஒரு உபதேசத்தை, அந்த இனிமையான சொல்லை, யாரோட இந்த தேனோடவோ பாகோடவோ ஒப்புமை சொல்ல முடியாத அந்த இனிமையான சொல்லை சொல்லக்கூடிய அந்த வள்ளியம்மைக்கு கணவனாகிய அந்த முருகு கடவுள் அந்த நாளில் அடியவனாகி எனக்கு ஒரு உபதேசம் செய்தார். அதில் ஒரு பொருள் இருக்கிறது, அது எல்லோரிடமும் சொல்ல முடியாதது. அது ஆகாயமோ காற்றோ நெருப்போ நீரோ மண்ணோ கிடையாது, தானும் அல்ல நானும் அல்ல, அது வானத்திலிருந்தோ இல்லை மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த அசரீரியும் அல்ல தேகம் உடல் என்று சொல்லக்கூடிய சரீரம், அந்த சரீரத்திலிருந்து தான் அந்த சரீரி, இதெல்லாம் வடமொழி சொல். அசரீரி சரீரி அப்படிங்கிறதெல்லாம் வடமொழி சொல். அப்போது இந்த மாதிரியான அந்த அசரீரியும் கிடையாது சரீரியும் கிடையாது, ஆனால் ஏதோ ஒரு உபதேசம் எனக்கு செய்தார் அப்படின்னு சொல்லி அந்த முருகன் தனக்கு செய்த அந்த சிறப்புகளை ரொம்பவுமே மனம் உவந்து பாராட்டி இந்த பாடலில் அருணகிரிநாதர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு, விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் போடுங்க. எனக்கு நேரம் இருக்கக்கூடிய நேரத்தில் நான் பதிவிட்டுறேன். நன்றி.